கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி தீபா அவர்களுக்கு. சகோதரி சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுறாங்க ஞான சாய்பாபா ஆலயத்தில். பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறார்கள். நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கின்ற ஒரு அத்தியாவசியமான ஒரு கோரிக்கை அது. நான் அந்த அற்புதம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது என்ன கோரிக்கை, நம்ம எல்லோரும் அதற்கு ஆசைப்படுகிறோங்கிறது நமக்கெல்லாம் புரியும். நமக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அந்த பூஜைக்கும் ஆசீர்வாதம் செய்து சென்றிருக்கிறார் பாபா. இந்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி வசந்தி அவர்களுக்கு யாருக்குமே நிகழக்கூடாத ஒரு பாதிப்பு சகோதரிக்கு. சகோதரியின் கண்ணெதிரிலேயே ஒரு ஆக்சிடெண்ட். யாருக்கு நடந்தது, பாபா எப்படி காப்பாற்றினார், சகோதரி என்ன மந்திரம் உபயோகப்படுத்தினார்கள், இது எல்லாம் நம்ம அற்புதமாக தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து கடலூரை சேர்ந்த சகோதரி கன்யா விஜயலட்சுமி அவர்களுக்கு மகனுக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு, வாயிலிருந்து சீழ் வருதுன்றாங்க. எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான தகவலில் பாபா யாரை காண்பித்தார், எப்படி அது குணமானது, அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து ஆத்தூர், சேலம் அருகே உள்ள ஆத்தூரை சேர்ந்த சகோதரி அமுதா விஜயகுமார் அவர்களுக்கு இப்போ நம்ம 3வது எபிசோடாக இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அந்த அற்புதம் என்ன, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அற்புதத்துக்குள்ளே போயிடலாம். அத்துணை சகோதர சகோதரிகளும் ஆசையுடன் பாசத்துடன் காத்திருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஞான சாய்பாபா ஆலயத்தில். அந்த தொட்டிலிடும் வைபவம் ஸ்ரீராமநவமியை ஒட்டி அவங்க செய்வாங்க. போன வருடம் கலந்து கொண்ட சகோதரிகளில் 80% பேருக்கு குழந்தை பிறந்து விட்டது. தாய்மை பரிசை பாபா வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த வருடமும் நான் ஒரு தனி எபிசோடை போடுறேன், இருந்தாலும் ஒரு ஹிண்ட்ஸுக்காக நான் கொடுக்குறேன். வருகின்ற 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்த வைபவம் நடைபெற இருக்கிறது. இப்போயே முன்பதிவு அவசியம், இப்போயே உடனே பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் குருஜி நம்பர் கொடுக்குறேன், இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி அந்த நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். யாருக்கெல்லாம் தாய்மை பரிசு வேண்டுமோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த வைபவத்தில் பங்கேற்று தாய்மை பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, போன முறை அந்த நம்பிக்கையை பாபா பிரமாதமாக உறுதிப்படுத்தினார். சகோதரிகள் வரிசையாக ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, அண்ணா குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. கேட்பதற்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த முறை போன முறை கலந்து கொண்டதை விட டபுளாக கலந்துக்கணும். இந்த வாட்டி ஒரு 200 பேராவது கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் ஆசை. எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி விவரம் கேட்டுக்குங்க. ஒரு தனி எபிசோடும் நான் போடுறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி தீபா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். இன்று அத்துணை பேருக்கும் இருக்கின்ற நியாயமான ஆசை, பாபாவிடம் வைக்கப்படுகின்ற நியாயமான கோரிக்கை. இவ்வளோ பெரிய பீடிகை எதுக்குங்க பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வேண்டும். கரெக்டாக நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் இல்லைங்களா? ஆசைப்பட்ட அத்துணை பேருக்கும் பாபா வழங்கி அற்புதம் நிகழ்த்துவார். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். சென்னையை சேர்ந்த சகோதரி தீபா அவர்களுக்கு இந்த அற்புதத்தை பிரமாதமாக நிகழ்த்தி கொடுத்துருக்கிறார். சகோதரி என்ன பண்ணாங்க, அதுதான் எங்கள் முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக ஞான சாய்பாபா ஆலயத்தில் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் சகோதரி. நான் பாபாவிடம் வைத்த கோரிக்கை அதுதானா, வாடகை வீடால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பாபா எனக்கு சொந்த வீடு வேண்டும், நீங்கள் அதை முடித்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கேன், நீங்கள் முடித்து கொடுப்பீங்க, இந்த நம்பிக்கை வேண்டும். அண்ணா அன்றைக்கி பூஜைக்கு நீங்களும் வந்திருந்தீங்க, நான் உங்ககிட்டையும் சொன்னேன், நீங்கள் வீடு கிடைக்கும்னு சொன்னீங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தேன். அந்த திருநாளை பாபா எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார். லேண்டு வாங்கியாச்சு, வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளானும் ரெடி ஆகிடுச்சு. நான் வேண்டிக் கொண்டது போல் அந்த பிளான் ரெடியான உடனே
ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவர் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உடனே குருஜிக்கு ஃபோன் பண்ணேன். நாளைக்கு சண்டேவாக இருக்குது, எவ்வளோ நேரம் இருப்பீங்க? குருஜி டைம் எல்லாம் சொன்னார். நாங்கள் காலையிலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வழியில் ஆட்டோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதால் லேட் ஆகிடுச்சு. 12 மணி ஆகிடுச்சு. கோயில் பூட்டியிருப்பாங்களோன்னு அறக்க பறக்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தோம். குருஜி எதிர்க்க போயிட்டு இருந்தார். ஆனால் அடுத்த நிமிடம் அவர்கிட்டருந்து ஃபோன் வந்தது. நீங்கள் தான் நேற்று ஃபோன் பண்ணீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? சார் நான் வந்துட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் தரிசனம் தான் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நிகழ்வு இருக்கான்னு? இல்லை இந்த மாதிரி சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டோம், எங்களுக்கு பாபா வீடு கொடுத்துருக்காரு, அந்த பிளானை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி கொடுக்கணும். இதோ ஒரே நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து அந்த பிளானை எடுத்துகிட்டு கொண்டு போய் பாபாவின் பாதங்களில் வைத்து ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணி அந்த பிளானை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு, அடுத்து பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம்ன்றதுக்கு உதாரணமாக அங்கே சகஸ்ரநாமம் பண்ணும்போது யூஸ் பண்ணுற செங்கல் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு செங்கலை எடுத்து இதை பூமி பூஜையின் போது முதல் செங்கலாக வைத்து பூஜை செய்யுங்கள்னு குருஜி கொடுத்தாரு. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்ததாக நான் உணர்ந்தோம். அடுத்து நடந்தது பிரமாதமான விஷயம்னா, நான் யோசித்தேன், தேர்ஸ்டே வந்திருந்தோம்னா பிரசாதம் கிடச்சிருக்குமே, இன்றைக்கி எதாவது பிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பாபாவுக்கு பிரசாதம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிரசாதத்தை எடுத்து குருஜி இவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. கண்களில் கண்ணீரே வந்துருச்சு எங்களுக்கு. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்ததுன்னு உணர்ந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து பூமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். லேண்டில் பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மகாலட்சுமி வந்தது, ஒரு பசுமாடு. எங்கள் சொந்தக்காரர் விரட்டிட்டார், போன்னு விரட்டிட்டார். எனக்கு மனது வருத்தமாகவே இருந்தது. பாபா தான் வந்திருப்பார், இவர் விரட்டிட்டாரே, பெரியவராக இருக்கார், ஒன்றும் சொல்ல முடியல. பாபா தெரியாமல் நடந்துருச்சு, நீங்கள் திருப்பி வாங்க பாபா. ஏன்னா பாபா கிட்ட பரிபூர்ணமாக பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன், பாபா பூமி பூஜைக்கு நீங்கள் வரணும், வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் வேண்டிக்கிட்டேன். மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பூமி பூஜை நடக்கும்போது மீண்டும் அதே பசுமாடு வந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா நான் 2 வாழைப்பழம் கொடுத்தேன். என் லேண்டை ஃபுல்லாக சுற்றி வந்தது. பாபா தான் வந்திருக்கார், நல்லா தெரியும் எனக்கு. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைத்தது. இப்போ நாங்கள் அங்கே வீடு பிரமாதமாக கட்டிக்கிட்டு இருக்கோம்னான்னு சொன்னாங்க. அதுதான் பாபா. நியாயமான கோரிக்கையை பாபாவிடம் வைக்கும்போது அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாதமான உதாரணம். நம்ம அத்துணை பேருக்கும் இந்த கோரிக்கை இருக்குது, ஒரு சொந்த வீடு வேண்டும் இல்லைங்களா? யாருக்கெல்லாம் சொந்த வீடுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் சொந்த வீடை அமைத்து கொடுப்பார் பாபா. சத்யநாராயண பூஜை அதற்கு வழிவகை பண்ணும். சகோதரி இன்னொரு அற்புதம் சொன்னாங்க. ஆனால் இது மகா பெரியவர் அற்புதம், இதே எங்கேயோ சொல்லிட்டுமான்னு. சொல்லுமா அப்படின்னு. நீங்கள் மகா பெரியவா அருள் உரையில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. யூடியூப்பில் நிறைய இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கிறதுக்கு வழி இருக்குது நிறையா. ஆனால் நம்ம கொடுத்த கடன் திரும்பி வருவதற்குன்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. அதில் உங்கள் எபிசோடு ஒன்றுன்னா அதையும் பார்த்தேன். நீங்கள் அற்புதமான ஒரு வழிவகையை சொல்லியிருந்தீங்க. நான் சொன்னேன், அம்மா நான் சொல்லமா, அது மகா பெரியவா நமக்கு அருளுரைத்த ஒரு அற்புதமான விஷயம். பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி, பெரியவா சொன்னால் ஈஸ்வரன் சொன்ன மாதிரி, அதை கடைப்பிடித்தால் நிச்சயமாக நடக்கும். நடந்தது, நான் சொல்ல தான் வரேன் நான் அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி கடன் கொடுத்துட்டாங்க, தெரிந்தவர்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார்கள். அவங்களால கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். சிலதெல்லாம் வராதுன்னே விட்டோம்னா சிலதெல்லாம். ஆனால் என் கணவர் இந்த பரிகாரத்தை ரெகுலராக பண்ணிட்டு வந்தார்ண்ணா. அந்த பரிகாரம் என்ன இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. செவ்வாய்க்கிழமை அன்று ஒரே ஒரு நெய் விளக்கு எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு ஒன்று இருக்கும், அந்த சன்னதியில் வச்சுட்டு விளக்கை ஏற்றிவிட்டு 12 முறை அவரை வலம் வந்து இந்த கோரிக்கையை அவரிடம் சொல்லுங்கள். நான் இவ்வளோ ரூபா கடன் கொடுத்துருக்கேன், அதை வாங்கி கொடுங்க சக்கரத்தாழ்வாரே அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா, பெரியவா தான் சொல்கிறா, நீ ஆழ்வார்கிட்ட போய் சொல்லு, அவர் பார்த்துப்பார். இந்த வார்த்தையே சொல்கிறார் பெரியவா. அவர் பார்த்துக்கிட்டாரான்னு கேட்டால் அதுதான் அற்புதம். ஆனால் அந்த பணம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. எதெல்லாம் வராதுன்னு நினச்சேனோ, நான் இப்படி சொலிச்சு வச்சேனோ, அது அத்தனையும் வர ஆரம்பிச்சிருக்கிறது. இதையும் நீங்கள் சொல்லணும்ண்ணா. எங்களுக்கு வீடு கட்டும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அமௌண்ட்டு. நாங்கள் உண்மை சத்தியம், பாபா அந்த வழியும் பண்ணி கொடுப்பார். மகா பெரியவரின் மூலமாக பாபா இந்த அற்புதத்தை சகோதரிக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு ஒரு எளிய பரிகாரம் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம்.
அங்கே போய் பார்த்தாலும் பாருங்கள், இந்த எபிசோடு இன்னொரு திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வரும். அது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு வரும். அதை அப்படி செய்யுங்க. அதுதான் பாபா நமக்கு அருள்மழை பொழியணும்னு முடிவு பண்ணிட்டார்னா பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார். அதுதான் பாபா. நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதான். பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், அப்படி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட ஒரு சகோதரிக்கு என்ன நடந்தது? கடலூரை சேர்ந்த சகோதரி கன்யா விஜயலட்சுமி சகோதரி அற்புதத்தை சொன்னார்கள். கேட்கும்போதே எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா பாபா நிகழ்த்தியது ஒரு மிகப்பெரிய அற்புதம். சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார். சகோதரின் ஆதாரமே அவர் தான். மகன் சொன்ன தகவல் சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயிலேருந்து சீழ் வருதுமா. ரத்தம் வந்தாலே பயந்துருவோம். சீழ் வருதுன்னா அங்கே என்ன பிரச்சனை? சகோதரி அரண்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலாக ஓடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்க. அம்மா, இது மிகப்பெரிய பிரச்சனை. முதல்ல அமௌண்ட்டை சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா செலவாகும். அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற செய்தியை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது. அப்படி செஞ்சால் தான் உங்கள் மகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என்னன்னு பார்த்தா, இந்த ஜார் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணணுன்ட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இல்லை, சகோதரி கதறாங்க. சரி டாக்டர், நான் கன்சல்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். ஃபுல் சரண்டர், ஸ்ட்ரைட் சரண்டர். பாபா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவன் முகத்தில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. நீங்கள் தான் காப்பாற்றணும். எதுவுமே நடக்கக்கூடாது அவனுக்கு. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சகோதரி பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டு கதறாங்க. பிரார்த்தனை தான், பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா இல்லைங்களா? இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறார் பாருங்கள். அமர்க்கலப்படுத்துகிறார். சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார். உனக்கு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை போய் பாரு. சகோதரிக்கு அந்த உணர்வு வருது. உடனே ஓடுறாங்க அவர்கிட்ட. அவர் பார்த்தாரு, தம்பி பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. ஒரு 1/2 மணி நேரம் வெளில உட்காருங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஒரு 1/2 hour சகோதரி வெளில இருந்தாங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன கட்டி இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். சகோதரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதை பயாப்சிக்கு அனுப்புகிறேன். அது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். நம்ம பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஒரு 10,000 rupees மட்டும் கட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டல். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் நான் மருந்தெல்லாம் கொடுக்குறேன், தம்பியை ரெகுலராக சாப்பிட சொல்லுங்கள். சகோதரி ஓடி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா, 1.25 லட்ச ரூபா எங்கே இருக்குது, 10,000 ரூபா எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லை, மகனின் முகமும் தப்பியது. சகோதரி அதானே கேட்டாங்க, எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது அத்தனையும் நடந்தது. ஆனால் இன்னும் ஒரு செக் இருக்குது பாபா, அந்த பயாப்சிக்கு அனுப்புகிறேன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது பாபா அப்படின்னாங்க. 5 நாளில் பயாப்சி ரிசல்ட்டும் வந்தது. ஒன்றுமில்லை. இன்றைக்கி தம்பி பிரமாதமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளை டிக்ளேர் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன்னா அப்படின்னாங்க. என் கண்கள்லையும் கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா மகனுக்கு ஒரு ஆபத்துனா தந்தையின் உள்ளம், தாயின் உள்ளம் எப்படி துடிக்குன்றது நமக்கு தெரியும். நமக்கு ஏன்னா நம்மளாம் குழந்தை வச்சுருக்கோம். என் பையன் காலேஜ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சினால இங்கே நான் பதறிடுவேங்க. அதுதான் இரத்த சம்பந்தம், பந்தம்ங்கிறது இல்லைங்களா? அது பாபா பிரமாதமாக பண்ணி கொடுப்பார். நம்முடைய சொந்தங்களை பிரமாதமாக காப்பாற்றி கொடுப்பார். அதுதான் பாபா. பாருங்கள், ஆத்தூர், சேலம் அருகே உள்ள ஆத்தூரை சேர்ந்த சகோதரி அமுதா விஜயகுமார் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து 2 வாரங்களாக ஒரு விஷயம் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே வரீங்க. என்னோடதும் அதே ரிலேட்டட் தான். ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு பிஞ்சு உதி, 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். நான் இப்போ சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்காது என்ன. சகோதரியின் மகன் டூருக்கு போகிறார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அங்கே போன இடத்துல மழை பெஞ்சிருக்கு, நனைஞ்சிட்டான். அவங்க தலையெல்லாம் தவிட்டில்ல ஸ்கூலில். அப்படியே விளையாட விட்டாங்க, திருப்பி கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. இரவெல்லாம் குழந்தை இருமுறான். அம்மா வலிக்குதுமா, அழுகுறான். ஏன்னா இருமுனா இங்கெல்லாம் வலிக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். பயங்கரமாக வலிக்குதுமான்னு அழுகுறான். உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு ஓடி இருக்காங்க. டாக்டர் எல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு.
அம்மா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறான். குழந்தை தூங்குனா கொஞ்சம் இருமல் அடங்குன்னு பார்த்தா குழந்தை தூக்கமே வரல. குழந்தைக்கு இருமிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். கோபுரம் டிவி எபிசோட் அப்போ தான் நான் பார்த்தேன்னா, இதே பிரச்சனையோடு ஒரு தாய் ஒரு அற்புதத்தை சொல்லியிருந்தாங்க. பாபா எனக்காக தான் சொல்கிறார். உண்மை, நம்ம அற்புதங்கள் இன்ஸ்பிரேஷன் அமையுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது இதுதான். உடனே இது குழந்தைய கூப்பிட்டேன். என் பாப்பாவும் பாபா மேலே ரொம்ப பாசம். நான் அவனுக்கு, வா உட்காரு, தாத்தாவை கை கூப்பி வணங்கிக்கோ, அம்மா இப்போ ஒரு மருந்து கொடுக்குறேன், உனக்கு இருமல் சரியாக போயிடும். எவ்வளோ நம்பிக்கையாக நான் சொன்னேன் தெரியுமாண்ணா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எந்த இக்கட்டிலும் என்ன செய்வதென்று தவிக்கும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு சொல்லியிருக்கீங்க. அதைத்தான் சொல்ல போகிறோம், நம்பிக்கையோடு சொல்ல போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்ட வணங்கி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்சு உதிய போட்டு 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன். பாபா, என் குழந்தை நிம்மதி அடையணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு அழகாக சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போதும் நீ தாத்தாட்ட வேண்டிக்கோ அப்படின்னேன். குழந்தையும் ஒரு முறை குடிக்கும்போதும் நான் ஸ்லோகம் சொல்லும்போதும், தாத்தா எனக்கு இந்த வழியிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க தாத்தா, நான் வேண்டிப்பான். அவன் அற்புதமாக அடுத்த அரை மணி நேரத்தில் குழந்தை தூங்கிட்டான்னா, காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சான்னாங்க. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு செய்கின்ற செயல்களுக்கு பாபா பதில் கொடுப்பார். அவர் மீது நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும், அதுதான் நம்ம வேலை. நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அது நிறைவேற்றப்படும், நிறைவேற்றி கொடுப்பார் நம் சாய்நாதர். அதான் அடுத்த அற்புதம். சகோதரி சொல்லும்போது நான் பதறிட்டேன். என்ன நடந்ததோ எது நடந்ததோன்னு சொல்லிட்டு, வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம், இது வாழ்வில் யாருக்குமே நிகழக்கூடாது. சரி, அப்படி நிகழ்ந்து விட்டது. இந்த சகோதரி செய்த யுக்தியை நம்ம எல்லாரும் கையாள வேண்டும். பாபா கூடயே இருப்பார், இருந்து காப்பாற்றுவார். என்ன நடந்தது? பெங்களூர் ரோட்டில் ஒரு கார் போயிட்டுருக்கு, கூட 2 வீலரில் ஒரு சகோதரி வராங்க. காரில் போய் கொண்டிருந்தது சகோதரி வசந்தி, அப்புறம் அவங்க ஃபேமிலி. 2 வீலரில் போயிட்டு இருந்தது அவங்க டாட்டர் பிரீத்தி. காரில் போயிட்டுருக்காங்க. சிக்னலில் கார் நிற்கிது, பக்கத்தில் 2 வீலர் நிற்கிது. அந்த பிரீத்தியோட சன்னு இந்த காருக்குள்ளே இருக்கார். அம்மா நான் உங்க கூட வந்துடுறேன்றாரு. அப்போ இந்த பாட்டி வசந்தி என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ அங்கே போகக்கூடாது, கார்லேயே இரு, அம்மா வீட்டுக்கு வருவாங்க, நீ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போ அப்படின்னாங்க. இப்போ சிக்னல் விழுந்துருச்சு. பிரீத்தி வண்டியை எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க. அப்போ தான் அந்த பிரச்சனை நடந்தது. மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். அத்தனை பேரும் கார்லேருந்து அலறிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் போய் பார்த்தால் ரத்த வெள்ளத்தில் பிரீத்தி, அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. கத்துறாங்க, அம்மா பிரீத்தின்னு கத்துறாங்க சகோதரி வசந்தி. இப்போ இங்கு தான் பாபா இருக்கிறார்னு சகோதரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வாசலில். உடனே சகோதரி பிரீத்தியை ஒரு 4 பேர் தூக்கிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடுறாங்க. ஓடி போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. சகோதரி, நான் நடைப்பணமாக தான் நடந்து போனேன்னா, என் கண்ணு முன்னாடி இத்தனை நடந்துருச்சுன்னா, பாபாவை மனதார பிரார்த்தனை செய்தேன். என் கண்களில் கண்ணீர் வரவில்லை. அப்படி வெறித்த முகத்தோடு நடந்து போயிட்டு இருந்தேன். என் காதுகளில் அந்த மந்திரம் ஒலித்தது. இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம், என்ன செய்வதென்று தவிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என் காதுகளில் ஒலித்தது. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். அப்பிருந்து சொல்ல ஆரம்பித்தேன். 6:45 மணி இருக்கும். அப்போ சொல்ல ஆரம்பித்த மந்திரம் அடுத்த நாள் மதியம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் எத்தனை லட்சம் முறை சொன்னேன் எனக்கே தெரியாது. எனக்கு பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியே பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. பிரீத்திக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. சகோதரி மேலும் பயந்துட்டாங்க. ஆனால் மனம் தளராமல், பாபா நீங்கள் உடனே வாங்க பாபா, உடனே வாங்க பாபான்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா. ஸ்கேன் எடுக்கணுன்னாங்க. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார் டாக்டர். அடுத்த 1 மணி நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. டாக்டர் சொன்ன வாக்கியம், அவங்க டேஞ்சர்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. நான் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். மந்திரம் சொல்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை. நான் டாக்டர் ஐசியூவில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் நார்மலானோடனே வார்டுக்கு கூப்பிட்டு வரோன்னாங்க.
அடுத்த நாள் தான் வார்டு கூட்டு வந்தாங்கண்ணா. வார்டு கூட்டி கொண்டு வரும் வரை நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஷீரடிபுர வாசினம் சொல்லிகிட்டே இருந்தேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என் மகளுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கணவர் இறந்துட்டார், எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுக்கல, எந்த கடவுளும் எனக்கு வேண்டான்ட்டாவ. ஆனால் என் பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், அம்மா உனக்கு அடிபட்டதிலிருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் நான் பாபாவின் மந்திரத்தை சொன்னேன், பாபா அவங்க கூட தான் இருந்தார், உன்னை காப்பாற்றினார்னு. என் மகள் கையெடுத்து வணங்கினாள். உனக்கு சரியாக போனோன்னு நம்மளாம் ஷீரடிக்கு போகிறோன்னு. கண்டிப்பாக போகலாமான்னா. என் மகள் மனம் மாறினாள். பாபா அற்புதம் புரிந்தார்னா இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் எந்த இக்கட்டிலும் என்ன செய்வதென்று தவிக்கும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரம் நீங்கள் சொன்னது 100% உண்மை. அந்த மந்திரம் சொன்னால் பாபா அங்கே இருக்கிறார். ஓடி வந்து என் மகளை காப்பாற்றினார். இப்போ நம்மளாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரீத்தி சகோதரி இன்னும் நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வரணும். அதற்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி எபிசோடு எண்டில் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லும்போது அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை நம்ம செய்ய போகிறோம். 4 அற்புதங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? 5, ஒரு சகோதரிக்கு 2 அற்புதம் நடந்தது. இந்த 5 அற்புதங்களும் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அற்புத மழை தான். ஒரு சகோதரிக்கும் ஒரு விதவிதமாக அற்புதம். சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுறாங்க, வீடு வேணும்னு கேட்குறாங்க, கொடுத்துட்டார். வீடு கட்டுவதற்கு பணம் வேண்டும், நான் ஏற்கனவே கொடுத்த கடன்லாம் திருப்பி வருமா? மகா பெரியவர் மூலமாக ஒரு பரிகாரத்தை சொல்லி அதை செய்ய வைத்து அந்த பணத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறார். அடுத்து சகோதரிக்கு மகனுக்கு ஒரு பிரச்சனை, இந்த ஜாவை எடுக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, பிரமாதமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அற்புதம் மழை பொழிகிறார். குழந்தை தொடர் இருமல், கோபுரம் டிவி பார்க்க வைக்கிறாரு, அந்த இருமலை குணப்படுத்துகிறார். அடுத்த சகோதரி வசந்திக்கு கண் முன்னே ஒரு பயங்கரமான சோகம், அந்த பேராபத்திலிருந்து மகளை காப்பாற்றி கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பணும். இந்த சகோதரிகள் அத்துணை பேரும் நம்பினார்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்ற. வேறு வழியோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை. பாபா நம்ம கூடயே இருப்பார். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவார் பாபா. அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான 3 அற்புதங்கள். பாபா நம்மளை அற்புத மழையில் நனைய வைக்கிறார். நமக்கு புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, என்னுடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார் இல்லையா? அது உண்மை, சத்தியம். அது நமக்கெல்லாம் புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு கோபுரம் டிவிக்கு சொல்வதால் புண்ணியம், நீங்கள் அத்துணை பேருக்கும், பக்தர்கள் அத்துணை பேருக்கும் கேட்பதால் புண்ணியம். எப்படி பாருங்கள், எப்படி அருள்மழை எப்படி இருக்குது பாருங்கள் இல்லைங்களா? இப்போலாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த முறை ரோக நிவாரண மந்திரம் சேர்த்து சொல்ல போகிறேன் சகோதரி பிரீத்திக்காக. நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம், அவங்க பர்ஃபெக்டாக குணமாகி வெளியில் வரணும். அவங்க இப்போ சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, பிரமாதமாக வந்துடுவாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாங்க இப்போ பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.